மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் திமுக பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலினை வரவேற்க மண்டேலா நகர் பகுதியில் தொண்டர்கள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான செய்திகளை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்போம். ஹரி, இப்போ மதுரைக்கு வரும் ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் சார்பாக என்னென்ன மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, பார்த்தீங்கன்னா சரியாக 1:20 மணி அளவுக்கு ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்தார். மதுரையில் தற்போது முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சி பொறுப்பில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவருக்கு அங்கே வரவேற்பு, அதாவது விமான நிலையத்துக்கு உள்ளதாகவே வரவேற்பு கொடுத்தார்கள். அவன் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் தற்போது அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். சரியாக 3 மணிக்கு மேலாக அங்கிருந்து அந்த விமான நிலையத்திலிருந்து கிளம்பி மண்டேலா நகர் செல்ல இருக்கிறார். இங்கே அதாவது பொதுக்கூட்டம் நடைபெறும் ஒத்தக்கடைக்கு செல்ல இருக்கிறார். இந்த இடைப்பட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15 அடிக்கு ஒரு கட்சி கொடி பறக்க விடப்பட்டுள்ளது. இது தவிர அங்கங்கே அலங்கார வளைவுகள் மற்றும் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர தற்போது பார்த்தீங்கன்னா நாம் நிற்கிற இந்த மண்டேலா நகர் சந்திப்பில் கட்சியினர் சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதாவது தமிழக பாரம்பரிய அந்த கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், மற்றும் பல்வேறு அந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சப்பட்டிருக்கு. தற்போது நீங்களே இங்க பண்ணலாம், இந்த மண்டேலா நகர் சந்திப்புல ஏராளமான கட்சியினர் குவிந்திருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு இந்த இடத்துல ஒரு 300க்கும் மேற்பட்ட பெண்களால் பூரண கும்ப மரியாதை ஆரத்தி எடுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் இந்த பெருங்குடி சந்திப்பை தாண்டி அவர் மண்டேலா நகர் சந்திப்பு உள்ளிட்ட இடங்களை தாண்டி சிந்தாமணி சுற்றுச்சாலை வழியாக நேரடியாக ஒத்தக்கடை அந்த நடைபெறும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இடையில் புறநகர் மாவட்டம் சார்பாக அவருக்கு மலர்கள் தூவி வரவேற்க அளிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு சாலை சந்திப்பிலும் முக்கிய வரவேற்புகள் அளிக்கப்படுகிறது. ஒட்டி அவர் எல்லா வரவேற்புகளையும் ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த பொதுக்கூட்ட மேடையில் பேச இருக்கிறார். காயத்ரி, ஹரி, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது பொதுக்கூட்டம் நடைபெறும் ஒத்தக்கடை பகுதியில் நமது செய்தியாளர் ராமானுஜம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமானுஜம், அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பகுதி ஒத்தக்கடை பகுதி. இந்த பகுதியில் தான் திமுகவினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்து வந்த மதுரை வடக்கு மாவட்ட கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த ரகுபதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த பொதுக்கூட்டத்திற்கு எந்த அளவு உங்களுடைய தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க, எந்த அளவு கூட்டமைப்பு எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை என்ன இருக்கு? தென் மண்டலத்தில் இருந்து 18 மாவட்டத்தில் இருந்து கழக உடன்பிறப்புகளும் தாய்மார்களும் அலையுடன் என திரண்டு வந்து ஓட்டுகிறார்களுக்கு சரியாக 2 மணியில இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மக்களாவது வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்த 5 லட்சம் மக்கள் வருவார் என்று எதிர்பார்க்கின்றோம். கட்டாயமாக இந்த மைதானமே நிறைந்து வடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, இங்கு இந்த தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தொண்டர்களிடையே மு க ஸ்டாலின் என்ன விதமான கருத்தை முன்வைக்கலான் இருக்கிறாரு? ஏன்னா உங்களுடைய பிரச்சாரமே தேர்தலை நோக்கி பிரச்சாரம் போகுது, இந்த பொதுக்கூட்டமே தேர்தலை நோக்கி செல்வது போல் இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனைகள் அவர் பேச வாய்ப்பு இருக்குது? ஆமா, இந்த பிரச்சாரம் இந்த பொதுக்கூட்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும். தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தின் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு வித்தியாச முறையில் நடந்து வருகின்றார்கள். மக்களிடம் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்வார் என்று நாங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொதுக்கூட்டம் தேர்தலை நோக்கி நடக்கின்ற பொதுக்கூட்டத்தில் இருக்க வர இருக்கின்ற 2014 ஆண்டு இருக்கின்ற பொது தேர்தலிலே திருப்பு முனை அமைவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, இவர்கள் சொல்லியதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது மு க ஸ்டாலின் இந்த மேடைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதிலளிப்பார் என்ற ஒரு தோணியில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அவரை வரவேற்பதற்காக இங்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தற்போது நேரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை நேரடியாக பார்க்கலாம். அதாவது இவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அனைவரும் தற்போது அதிகாலையில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சில நிமிடங்களில், இன்னமும் சில மணி நேரங்களில் மு க ஸ்டாலின் மேடைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் இவர்கள் எதிர்பார்த்த 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த பகுதியில் திரள்வார்கள் என்பது திமுகவினருடைய நம்பிக்கையா இருக்கு. காயத்ரி, ராமானுஜம், இப்போ கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கட்சி மேலிடம் மீது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்? இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால்,
கடந்த 4 ஆண்டுகளில் அதிமுக அரசு சாதனை செய்தது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அரசு சாதனை செய்யவில்லை, அது வேதனை அரசாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தை அவர் முன்வைப்பார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது இந்த மாநாட்டு பந்தலை சுற்றி 27 பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 13 பேனர்களில் அதிமுக அரசின் காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்த பதிவுகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு செய்ய தவறிய திட்டங்கள், குறிப்பாக இன்னமும் மெட்ரோ ரயில் திட்டம் போன்றவை இன்னமும் அமலுக்கு வரவில்லை என்பதெல்லாம் அவர்களை பட்டியலிடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் திமுக தேர்தலுக்கு தயாராகி வருகிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயத்ரி, நிச்சயமாக ராமானுஜம், மதுரை ஒத்தக்கடையில் திமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவர் வருவதற்காக தொண்டர்கள் எந்த அளவுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர், அவர் வழிநெடுகளும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை ஹரி வழங்கினார். அதைத் தொடர்ந்து கூட்டத்திற்கு என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நீங்களும் வழங்கினீங்க. உங்க இருவருடைய தகவல்களுக்கு நன்றி.